தெரியுமா? பிஜேபி கொடியோட கேம்பெயின் போகிறாங்களா? 234 தொகுதியிலும் எடப்பாடி மோடி போட்டோ ரெண்டுத்தையும் வச்சு ஓட்டு கேட்பீங்களா? சாத்தியமா? அமித்ஷா கோமாரு போட்டோ வைப்பீங்களா? பொசுக்குன்னு இப்படி கேட்டா எப்படி அவ்வளவுதான் என் பதில் கேள்வி. வரும்? அதுக்குதான் ஒருத்தன் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, இது நாடாளுமன்றம் கிடையாது, நாங்க நாடாளுமன்ற எலெக்ஷன் பண்ண போறது கிடையாது, இங்க எங்க எலெக்ஷன் அப்போ இங்க தலைமை ஏத்தது அதிமுக இணைஞ்சதுக்கு காரணம் நாங்க தலைமை ஏத்தது தான், எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட்டு, எடப்பாடியை இல்ல வச்சுதான் நாங்க ஓட்டு கேட்போம். இப்போ திமுக அது ஒரு கூட்டணி இருக்கு. இப்போ மதிமுக தலைவர்னா வைகோ போட்டோ வைப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள்னா திருமாவளவன் போட்டோ வைப்பாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா கொடியும் வைப்பாங்க. அது மாதிரி வைக்க சொல்றேன். நீங்க மோடியை வச்சு கேம்பெயின் பண்ணுங்க நான் சொல்லல. எனக்கு தெரியாதா நாடாளுமன்றம்னா சட்டமன்றம்னா நானும் ஊப்பியா ரெண்டு தெரியாம இருக்கிறதுக்கு? நான் என்னன்றேன், தலைவர்களை பிரதிபலனா வச்சு எல்லா இடத்துலயும் நடக்கும் இல்லையா? அது மாதிரி வச்சு பண்ணுங்கப்பான்றேன். இப்போ நாளைக்கு ஒரு ஏடிஎம்கே ஒரு மீட்டிங் போடுவீங்கல்ல, எம்எல்ஏ எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு கேம்பெயினிங் போவீங்களா? அப்போ மோடி போட்டோ போடுங்க. இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல உதயநிதி ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்கல்ல, மோடியை பார்த்து பல்லு காட்டுவது யார், மோடியை பார்த்து கண்ணடிப்பது யாருன்னாங்கல்ல, இந்த மீட்டிங்ல பேசுங்க ரெண்டு பேரும். மோடி கூட யார் கை கொடுக்கறது, யார் பேசுங்க, டாபிக் விடுங்களா பார்க்கலாம். அதாவது உங்க கூட்டணியில உங்களுக்கே ஒரு உறுதியான மனநிலை என்னும் போது அடுத்தவன் கட்சியில பூத் கமிட்டி எப்படி இருக்குது, அங்க ஒன்றியம் போட்டாங்களா மாவட்ட செயலாளர் போட்டாங்களா மூக்கு நுழைக்கிறீங்க. அது கட்டாய வலுக்கட்டாய கூட்டணி ப்ரோ. நீ என்ன எதிர்பார்க்க? அவன் என்ன அழுவுறான், நேற்று இவரோட இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவரோட பிறந்தநாள் ஒரு பையனும் கண்டுக்கலையே, மே 1 அன்னைக்கு ஒருத்தரோட பிறந்தநாள் வந்துச்சு, அதே மாதிரி இவர் பிறந்த நாளையும் கண்டுக்கலையே, இது என்ன நியாயம்? சரி ரத்த தானம் பண்ணாங்க, அதாவது எப்படி 30,000 பேர் ரத்த தானம் பண்ணாங்களாம். அதெல்லாம் கேட்க கூடாது. 30,000 பேர் ரத்த தானம் பண்ணாங்களாம். நான் அதுதான் சொல்றேன், நானும் இதே ஏரியால தான் இருக்கேன். நான் அடிக்கடி ரிஜிஸ்டர் பண்ணது என் ஃபேமிலி ஏடிஎம்கேன்றேன். எங்க அப்பா இன்னும் ஏடிஎம்கேல தாங்க, அவர் எங்கேயும் போய் ரத்த தானம் கொடுக்கலையே, யாரும் போலையே. கட்சி சார்பா போட்டோ போடுவாங்களே, அதாவது ஆன்லைன்ல வரல நிர்வாகிகள் ஓகே, பேப்பர்ல வரல, யாராவது நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா கும்பலா போய் ரத்த தானம் கொடுத்த மாதிரி போட்டோ எதனா பாத்தீங்க? எதுவுமே வரல. நான் பார்த்தேன் ஒரு லேடி, அவங்க லேடி ஏடிஎம்கே, ஆனா பைப்பு மட்டும் வச்சுட்டே போட்டிட்டானுங்க. அதுதான் ஒரு பிளட்டும் போல, வெறும் போட்டோ ஷூட் மட்டும் நடத்திட்டானுங்க. அதாவது மாஸ்டர், இந்த வடிவேலு காமெடி ஒண்ணு வரும், நம்பர் 1 நம்பர் 2 டுவாக்கூர், அது டிஎம்கேக்கு இவங்களுக்கு 2 பேர் தான் போட்டு நம்பர் 1 அப்படின்ற மாதிரி இவங்க மக்களை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்றதுதான் 2 பேரும் போட்டி. இந்த பக்கம் கருணாஸ் என்னன்றாரு, நாங்க நடந்து போன உடனே போர் நின்று அப்படின்ற. இந்த பக்கம் வைகை செல்வன் எடப்பாடி பிறந்த நாளைக்கே போற விட்டானுங்க பாத்தியான்றாங்க. அடாடாடா, எந்த டுபாக்கூர் நம்பர் 1 டுவாக்கூர், அதில் தான் இருக்குது. கீழே இருக்கிற ஓபி என்ன தேவை பாத்தியா, உன் வாயிலே சொல்ல வச்சேன் பாரு. அப்ப டிஎம்கே டிஎம்கே தானே போட்டி. 2 பேர், அதுதான் சொல்றேன். ஏங்க கருணாஸோட நடவடிக்கை எல்லாம் ஏதோ புது கொத்தடிமை, நான் தான் நல்லா பேர் வாங்குவாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஐயோ என்னையா நீங்கிற மாதிரி இருக்கு. சேகர் பாபுக்கு டஃப் கொடுப்பாரு போல. அப்படியே முதுகெலும்பு இல்லாம அப்படியே கொத்தடிமையா இவங்க கிட்ட ஒரு கார்பெட்டா போய் அமைஞ்சிடலான்ட்டு இருக்கிறாங்க. நீங்க கோபாலபுரத்துல கார்பெட்டுக்கு ஏதாவது வேகன்சி இருக்காங்க? நீங்க கருணாஸ் எல்லாம் பெருசா பேசுறீங்களா? உண்மையாவே கருணாஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, இப்போ எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்குதுன்னு பேசினா பெருசா குரங்கு மாதிரி ஒரு சீட்டாவது கிடைக்கும். ஒரு வாழை என்னென்ன வித்து காட்டுது. நாங்க ஸ்டாலினே கருணாஸ்லாம் ஏமாத்துறோம், ஸ்டாலினே ஊரகாதான். டிஎல ஸ்கிரால் பண்ணா எம்என்எம் கட்சி ஐடி ஒண்ணு போட்டுக்குது, வர்ற சனிக்கிழமை 5 மணிக்கு நம்ம தலைவருடைய இல்ல அதான் இல்ல என்ன போட்டிருக்கானா, நம்ம ஏதாவது எவனாவது ஒரு ட்ரைலர் இப்படி போடுவானுங்களா, அதாவது நம்ம கட்சி தலைவரின் அதான் படத்தின் ட்ரைலர் அதான் 5 மணிக்கு வருதான். அது தக்குல இல்ல, அதாவது இல்ல அது இல்ல, அது தக் லைஃப் இல்ல, தக் லைஃப் மக்கள் நீதி மையம் இல்லாத சித்து பூமர் பேசுறது இதாவது கொலாஜாது மாதிரி. கேடி பில்லா கில்லாடிறாங்கன்னு ஒரு படம் இருக்கும், சிவகார்த்திகேயனும் விமல் அடி வாங்கிட்டு போவாங்க, திடீர்னு ஒருத்தன் ஓடியாருவான், மாப்பிள்ள நம்மள ஏமாத்திட்டாங்கடான்னுவான். அப்படியாடே ஓட்டை மாத்தி இது பண்ண, அதான பார்த்த எப்படி நமக்கு ஓட்டு விழாம இருக்குன்னுவான்.
டேய் மொத்தம் 17 ஓட்டுடா, நமக்கு 14ன்னு சொல்லிட்டானுங்கடான்னுவான். அது மாதிரிதான் மக்கள் நீதி மையம் திடீர்னு அவன் கீழே இருப்பான், நம்மளை பத்தி எல்லாம் பேசுறானுங்க, விஜய் இதுல பேசல பரவாயில்ல, அவனுக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. மிச்சம் மீதி மையங்க எவன் இருக்கான் அந்த அது கட்சியில? அது முடிஞ்சு போச்சு. மேனேஜரும் எம்ப்ளாயும் ஒரே மிச்ச மீதி கம்பெனில போய் மையம் சேர்ந்துட்டாங்க. அலெக்ஸ் ப்ரோ கேளு, அவருக்கு தான் ஃப்ரெண்ட் இருக்குது அதுல. வைகோன்றது ஓ இல்ல மக்கள் நீதி மையம். பூமரு நானும் திருமா சில்லறைய திருமா போட்ட விட்டெல்லாம் அறிக்கை பாத்தியா? இருந்தேன். இந்த மாதிரி இந்த டிவியை பார்த்து இல்ல இந்த வப்புக்கு எதிர்த்து திருமா போட்ட அறிக்கை யாராவது பாத்தீங்களா? எதை எதிர்த்து? டைம் இல்ல. வப்புக்கு அவர் என்ன அதெல்லாம் பார்க்க சரி time வப்புக்கு இல்ல. எதிர்த்து சொல்லு. விடு, அதை கூட விடு. அதை நம்ம லாஸ்டா பேசினால வப்புக்கு எதிர்த்து நான் கூட்டு வந்துட்டேன். சரி வப்பு கூட இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு திரும்ப போட்ட ஸ்டேட்மெண்ட் லாஸ்டா போட்டு அதை பாத்தீங்களா? அதான் பார்த்தேன். அதாவது பொள்ளாச்சியில யாரும் திமுகவோ நாங்களோ ஏடிஎம்கேவோ கிரெடிட் எடுத்துக்க கூடாது அப்படின்னாரு. ஓகே, ஆள் சூப்பர். ஆனா பெரிய மைக்க பூச்சி கூட நீ உறுதியா என்ன சொல்றது தவிர அடிக்கவும் செய்யறாரு, அணைக்கவும் செய்யறாரு. இப்ப ஸ்டாலின் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னைக்குமே அவர்கிட்ட இருந்து ஒரு நேர்மையா ஸ்டட்டா வந்ததே இல்ல பாத்தியா? இல்ல ஆக்சுவலா நழுவி நழுவி இவரு திருமாவளவன் வந்துட்டு ஓவரா முறுக்கிட்டு வந்து நான் அந்த கதவை சாத்தினேன், இந்த பூட்டை போட்டேன், திண்டுக்கல்லில் சாவி வாங்கினேன் அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. இப்ப எல்லா சாவியும் வாங்கியாச்சு, எல்லா கடையிலயும் பூட்டும் தீர்ந்து போச்சா, அவருக்கு வந்து இதுக்கு மேல ரூம் பூட்டுறதுக்கு வேற வழி கிடையாது. இப்ப டிஎம்கே வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க பிஎம்கே கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து அந்த அவங்க மாநாடு நடந்துச்சுல, பாமகவோட மாநாடு, அந்த மாநாடுலயே வந்து ராமதாஸ் பேசுறது இவர் பேசுறதுல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை தான் நம்ம சென்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து திமுக கூட கூட்டணிக்கு போறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. கடைசி நேரத்துல பாமக உள்ள எழுத்த திருமாவளவனால என்ன பண்ண முடியும்னு திமுக நினைக்குது. இப்போ ஒண்ணு நீ வெளியில போவ, நீ வெளில போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இங்க வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வந்து விஜய் பக்கம் பெரும்பான்மையா போகுது. அதை வந்து திருமாவள ஸ்டாப் பண்ண முடியல. அத விஜயை மீறி வந்து அந்த வாக்குகளை வாங்கி திமுக கூட்டணிக்கு கொடுக்கிற சக்தி வந்து இந்த தேர்தல் திருமாவளவனுக்கு கிடையாது. அதை வந்து இவங்க வந்து வெவ்வேறு விஷயங்கள், உளவுத்துறை, இப்ப இவங்களே நிறைய 4-5 கம்பெனி வச்சிருக்காங்களே, மறு வச்சு கம்பெனி, மறு வைக்காத கம்பெனி எல்லாம் சர்வே பண்றதுக்கு, அந்த கம்பெனி எல்லாத்துல இருந்து எடுத்த ரிப்போர்ட்ஸ்ல இருந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சோன்னா இப்ப கழுத்தை பிடிச்சு அவரை வெளில தள்ளுறாங்க. நீ என்ன வெளில தள்ளுறியா, நான் அது வரைக்கும் நான் முரண்டு பிடிச்சு காட்டுறேனே, இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அவர் இந்த டிராமா வந்து பண்ணுவாரு. இது எல்லாத்துக்கும் நடுநிலையா கருத்து தெரிவிக்கிற மாதிரி, எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கத்தை வந்து விமர்சிக்கிற மாதிரின்னு. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, அரசாங்கத்தை விமர்சிக்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், கடைசி நேரத்துல போய் காலில் விழுந்தாலும் நாங்கள் எல்லா மத்த நேரங்களில் கூட்டணியில் இருந்தாலும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுவாங்க. ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியில தள்ளிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கடந்த 6 மாத காலமாகவே திமுக செய்து வந்த நடவடிக்கைகளை நாங்கள் கண்டித்து வந்திருக்கிறோம், அதை அடிப்படையில் இந்த கூட்டணியை நாங்கள் வந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்க. பச்சை அயோக்கியம் எல்லாம். அந்த திருமாவ மேல எல்லாம் பெரிய மரியாதை இருந்தது, மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ஆனா கடந்த ஒரு வருஷத்துல அவர் நடந்துகிட்டு இருக்குல்ல, கிட்டத்தட்ட he has become like a joker of ஒரு வருஷம் இல்ல ப்ரோ, DMK. 2 வருஷம் கரெக்டா சொல்லணும்னா 2 வருஷமா இவங்க கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வியும் லாஸ்ட் கேட்கல, டைம் பேசும் பேசல. ஒரே டைம் ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணானுங்க, ஏன்னா அந்த மது ஒழிப்பு போராட்டம்னு சொல்லிட்டு. அதுவும் யாரு, தமிழக அரசு எதிர்த்து கிடையாது, மோடி எதிர்த்து, பிஜேபி அரசு எதிர்த்து ஆதவர்ஜுனா போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் ப்ரோ அது. இவர் வந்து தெளிவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு, இவங்களை இப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது, இவங்களுக்கு ஒரு செக் வச்சுக்கணும் நம்மன்னு சொல்லிட்டுன்னு. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன, ஆதவர்ஜுனா இருந்த போது அந்த கட்சியில மத்தவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே டிஎம்கே கிட்ட மந்த்லி பேமெண்ட் வாங்குற ஆட்களா இருக்காங்க இவங்க, புரியுதா? அதனால அவங்கள வச்சுட்டு என்ன பண்றது தெரியல. இப்ப வந்து கடைசியில ரொம்ப பரிதாபமா இருக்கிறது என்னன்னா, கடைசியா திருமாவுக்குமே உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் கொடுத்துறோம், நீங்க பேசாம கட்சி மட்டும் நடத்துங்கன்னு சொல்லிடுவாங்க போல. அந்த நிலைமையில போயிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்கள. லாஸ்ட் டைம் விக்னேஷ் ஜி இருக்கும்போது தான் அந்த டாபிக் பேசினேன். திருமாவளவன் எல்லாம் நல்லவருங்க வருவாருன்னு நான் அப்பயே சொன்னேன். அவர் எப்போயோ தேசிய அரசியலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து டிஎன் பாலிடிக்ஸே பண்றது கிடையாது. அவரோட அஜெண்டாவே பிஜேபி தான். நாளைக்கு எலெக்ஷன் கேம்பெயின் வரும்போது கூட அவர் எப்படிப்பட்ட எலெக்ஷன் எடுப்பார்னா, திமுகவுக்கு, அதாவது பிஜேபிக்கு திமுகவே பரவாயில்ல, நீங்க ஓட்டு போடுங்கன்ற கண்டிஷனுக்கு போவார் நாளைக்கு அந்த அலையன்ஸ்ல இருந்தா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஸ்டார்டிங் ஆடின கேம் எப்படி தெரியுமா? இதுக்கும் பட உதாரணமே சொல்றேன், யாரும் கோச்சிக்க வேணாம். வானத்து போடல செந்தில் ஹோட்டல் வச்சிருப்பாரு. அப்போ ஒரு பிச்சைக்காரன் வருவான். பிரபு நீங்க நல்லா இருக்கணும், டேய் சாமிக்கு 2 தோசை சொல்லுன்னுவான். பிரபு நீங்க 100 வருஷம் வாழணும், டேய் சாமி. பாஜக சிவாடா, கேக்குதா மான்ஸ்டர்? பாஜக சிவா வந்துக்கன்னு போய் சொல்றேன். யாரு இந்த நான் இதை டேய் வானா அலெக்ஸ் தூக்கி விடுறவன நீ போட போட்டு தூக்கி போட்டு
வந்து போறவர் யாருங்க மான்ஸ்டர்?